சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து அமைச்சர் திரு ராஜகண்ணன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் முத்துராமன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வாஸ்கரியன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு முருகேசன் கழக இளைஞரணியுடைய துணை செயலாளர்கள் சகோதரர் திரு இன்பா ரகு அவர்களே, சகோதரர் திரு ஜிபி ராஜா அவர்களே, நகர கழக செயலாளர் அண்ணன் திரு பஷீர் அகமது உள்ளிட்ட அனைத்து ஒழுங்கு நகர பேருந்து கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, நகராட்சி தலைவர் திருமதி ஷெஹனாஸ் அபீட்டா அவர்களே, துணைத் தலைவர் அண்ணன் அமீர் சுல்தான் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, அணிகளுடைய மாநில நிர்வாகிகளே, விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய அமைப்பாளர் திரு சகோதரர் முகமது ஜஹாங்கீர் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, இளைஞரணி நிர்வாகிகளே, கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளே, கபடி வீரர்களே, வீராங்கனைகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, முத்தமிழர்களுடைய கலைஞருடைய உயிரிழந்த மேலான அன்பு உடற்படுத்துவதை அத்தனை பேருக்கும் முதன்மையுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே அரங்கிலே சென்ற வருடம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் ராஜகண்ணன் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காதபாட்சா முத்துராமன் அவர்களும் இதே அரங்கிலே சரியாக சென்ற வருடம் கழகத்திற்காக உழைத்த, கழகத்திற்காக தியாகம் செய்த கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொன்னில் வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இன்றைக்கு இதே அளவிலே நாளை தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமைகளையும் வெற்றிகளையும் தேடி தரப்போகின்ற கபடி வீரர்களுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும்போது எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியோடு கலந்து கொண்டாலும் அதே போல இன்றைக்கு விளையாட்டு வீரர்களாக உங்களை சந்திக்கும் போதும் அதே உடல்நலத்தை ஏற்படுகிறது. அதே உணர்ச்சியோடு நான் அதே பெருமையோடு இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்தித்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 1000 கபடி வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தையும் மற்றும் கபடி விளையாட்டுகளுக்கு தேவையான அந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் வழங்குகின்ற திட்டத்தையும் நாங்கள் இங்கே வழங்குவதில் மிகுந்த பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள, நிகழ்ச்சிகளுக்காக ஏற்பாடு செய்துள்ள நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் காதபாட்சா முத்துராமன் அவர்களுக்கு மீண்டும் விளையாட்டு மக்கள் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளையும் இந்த வித்தியாசமான மிகவும் தேவையான முன்னெடுப்பின் மூலம் மற்ற மாவட்ட கழகங்களெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு முன்மாதிரி ஒரு திட்டத்திற்கு நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் அதிகமான விளையாட்டு வீரர்களை கொண்ட மாவட்டம். குறிப்பாக தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான கபடி வீரர்களை உருவாக்கி வருகின்ற ஒரு சிறப்பான மாவட்டம் தான் இந்த ராமநாதபுரம் மாவட்டம். இந்த மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் வரை சென்று பல்வேறு சாதனைகளை நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் கபடி வீரர்கள் நீங்கள் புரிந்து வருகிறீர்கள். நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி பெருமை தேடி வருகின்றீர்கள். குறிப்பிட்ட சொல்ல முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியில் கூட கபடி போட்டியில ராமநாதபுரம் மாவட்ட வீரர்கள் நீங்கள் தனி முத்திரை பட்சீங்க, தனி சாதனைகள் பட்சீங்க. எங்களுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். வீரத்திற்கும் உடல் உறுதிக்கும் பேர் போன கபடி விளையாட்டுல தலை சிறந்து விளையாடுகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு எல்லாம் ஒரு தனி உற்சாகம் கிடைக்கின்றது. கபடி என்பது மற்ற விளையாட்டு மாதிரி கிடையாது. மற்ற விளையாட்டுலாம் சீசனல் கேம்ஸ் தான். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அந்த இடம் கிடைக்கணும், அதுக்கான பிளேயர்ஸ் எல்லாம் வரணும், டோர்னமெண்ட் நடத்தணும், அப்படி மாதிரி சீசனல் கேம்ஸ் குறிப்பிட்ட ஒரு காலத்துல தான் நடக்கும். ஆனா கபடி மட்டும்தான் ஒரு வருஷம் ஃபுல்லா ஆண்டுகளும் எப்ப வேணா நடைபெறுகின்ற ஒரு போட்டினா அது இந்த கபடி விளையாட்டு போட்டிகள் தான். கபடி விளையாட்டு வீரர்கள் களத்தில் நீங்க விளையாடும் போது உங்களுக்கு எலும்பு முறிவு, பிராக்சர் போன்ற காயங்கள் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அதனால சில வீரர்களுக்கு தேவையான அந்த சிகிச்சைக்கு தேவையான அந்த செலவு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் நிலவுகின்றது. எனவே நம்முடைய கபடி வீரர்களுக்கு துணை நிற்கும் விதமாக
மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் காலராஜ் அவர்கள் இன்றைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வழங்குவது மிகப்பெரிய சிறப்புக்குரிய பாராட்டுக்குரிய ஒன்று. ஒரு வீரருக்கு 1324 ரூபாய் செலுத்தி இன்றைக்கு அத்தனை பேருக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் ஆண்டுக்கு 1 லட்சம் வரை நீங்கள் கட்டணமின்றி சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம். இது மட்டுமல்ல, ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் ரூபாய் 3210 மதிப்புள்ள கபடி ஷூஸ், நீ கேப், கிட் பேக் அடங்கிய ஸ்போர்ட்ஸ் கிட்ஸும் உங்களுக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கு. நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட சென்ற பட்ஜெட்ல அறிவிச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட 12,500 கிராம ஊராட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட 25 விளையாட்டு வகையான ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை 18,000 ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை சொன்ன ஒரு வருடத்துல அனைத்து கிராமங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதே போல தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு விளையாட்டுத் துறையில பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து செஞ்சு வருது. தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்தித்தாளில் பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை, அதே போல ஹாக்கி ஏசியன் சாம்பியன்ஷிப், இந்த வருடம் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப் நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அதே மாதிரி ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப், இப்படி பல்வேறு ஃபார்முலா 4 ரேஸ், இப்படி பல்வேறு போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வரும். சென்ற வருடம் சரியா முன்பு 2 வருடமாக தொடர்ந்து இண்டோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகை, மிகப்பெரிய பத்திரிகை, அந்த பத்திரிகையுடைய விருது வழங்குகிற விழால நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு தி பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற விருதையும் தொடர்ந்து 2 வருடங்களாக நம்முடைய தமிழ்நாடு அரசு பெற்றுட்டு வருது. நாங்க இவ்வளவு விளையாட்டு போட்டிகள் நடத்தணும்னா அதற்கு ஒரே காரணம் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய திறமை மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மட்டும்தான் ஒரே காரணம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு சாம்பியன் பவுண்டேஷன் அப்படிங்கிற திட்டத்தை முதன்முறையாக ஆரம்பிச்சு தொடர்ந்து கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் அளவிற்கு ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் அவங்க வெளிநாடு போய் சென்று விளையாடும் பொழுது அவங்களுக்கு தேவையான தங்கும் இடம், ஃபிளைட் வசதி, டிக்கெட் வசதி, இப்படி இன்னும் சொல்ல போனா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த வீரர்களை பேரா ஒலிம்பிக்ஸா இருக்கட்டும், ஒலிம்பிக்ஸா இருக்கட்டும், அந்த வீரர்களையும் அழைச்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போவதற்கு முன்பாகவே, அவங்க பரிசு பெற்று வந்ததுக்கு பிறகு அதற்கு பரிசு தொகை, ஆனால் இந்தியாவிலே எந்த மாற்றமும் இல்லாத வகையில அந்த வீரர்கள் ஒலிம்பிக்ஸ் போறதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்பாகவே அவங்க அழைத்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் போன விளையாட்டு வீரர்கள் பல்வேறு பதக்கங்களை ஒலிம்பிக்ஸ்ல இருந்து பெற்றுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பாராட்டு விழா தான் தனியாக நடத்தணும். இப்ப இது மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக சட்டசபையிலே அறிவிச்சோம் 3% இடஒதுக்கீடு அந்த அடிப்படையில 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு உறுதியளிச்சு சென்ற மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 84 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை நம்முடைய காலராஜ் அவர்கள், மாவட்ட செயலாளர் அவர்கள் துவங்கி வச்சிருக்கிறாங்க. இது நம்முடைய தமிழ்நாட்டு அரசுக்கே ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திட்டம். கழகத்தின் சார்பாக கொடுக்கின்றோம். நாளைக்கு அரசின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கபடி வீரர்களும் எதிர்பார்க்கிறாங்க. நிச்சயமாக சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இதை செல்லப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிறந்த கபடி வீரர்களுக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட அனைத்து திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என்பதுதான் இங்கே கூறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு வாக்குறுதியும் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இன்றைக்கு கபடி வீரர்களுக்கு துவங்கப்பட்ட இந்த திட்டம் நாளை அடுத்த சில நாட்கள்ல ஃபுட்பால், ஹாக்கி போன்ற விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கே பயன்பெறவுள்ள அத்தனை வீரர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, கபடி என்பது ஒரு டீம் கேம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொருத்தரையும் புரிந்து கொண்டு விளையாடினால் நிச்சயமாக அந்த டீம் நிச்சயமாக வெற்றி பெறும். அதே போல நம்முடைய திமுக கூட்டணி என்பதும் ஒரு டீம் கேம். எப்படி நீங்கள் களத்துல டீம் கேமாக ஒன்றாக செயல்பட்டு ஒவ்வொருத்தரையும் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து, எந்த இடத்துல விட்டு கொடுக்கும் அங்க விட்டு கொடுத்து, எந்த இடத்துல அஃபென்சிவா ஆடணுமோ அந்த மாதிரி ஆடி ஜெயிக்கிறீங்களோ, அதே போல நம்முடைய திமுக கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையான கூட்டணி வரை 2026 சட்டமன்ற தேர்தலையும் நிச்சயம் மிகப்பெரிய அதே விளையாட்டு இந்த அரசுக்கு, இந்த அரசுடைய நலத்திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, கபடி விளையாட்டுல நீங்க எல்லோரும் பல்வேறு உயரங்களை தொட எங்கள் அத்தனை பேருடைய
அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.